ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி காலையில் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுருந்தேன். நிறைய பேருக்கு பிடிச்சது, நிறைய பேருக்கு பிடிக்காதது. ஸோ ரவை உப்புமா தான் செஞ்சுருந்தேன். சுகர் தொட்டு என் குழந்தைக்கு வந்து ஊட்டி விட்டுட்டேன். நாங்கள் வந்து பொடி வச்சு சாப்பிட்டோம். ஸோ காலையில் மற்ற க்ளீனிங் மற்ற வேலையெல்லாம் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமேட்டு ஷர்வினை வந்து குளிப்பாட்டியாச்சு. குளிப்பாட்டி நல்லா தலையில் தேங்காய் எண்ணெய் வச்சுட்டேன், வெயில் காலம் அப்படின்றதுனால. அண்ட் வெயில் காலத்தில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ், நிறையா தண்ணி இருக்கக்கூடிய காய்கறி, தண்ணி இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் வந்து வீட்டில் சேர்த்துக்குவோம். இது எனக்கு, என் ஹஸ்பண்டுக்கு, ஷர்வினுக்கு 3 பேருக்கும் சேர்த்து பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய், கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு பிளேட்டில் கொய்யாக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சோண்டு மிளகாத்தூளும் உப்பும் தூவியிருக்கேன். ஷர்வின் கேரட் மட்டும்தான் சாப்பிடுவார். கேமரா ஆன் பண்ணியிருக்கேன், எல்லாரும் ஒன்று பார்க்குறாங்க பாரு, வெள்ளரிக்காய் நீ சாப்பிட்ணும், குட் பாய் இல்லை அப்படின்னு சொல்லி எப்படியோ பேசி நான் ஒரு 2-3 பீஸ் சாப்பிட வச்சுட்டேன். முடிஞ்ச அளவுக்கு வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாக்கா குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் நீங்களும் சேர்த்து இந்த மாதிரி நீர் காய்கறிகள், ஃப்ரூட்ஸ்லாம் வந்து எடுத்துக்கோங்க. காலையில் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். ஸோ முடிச்சதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி விலாகிங்கே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி செம்ம வேலை இருக்குது. இந்த வாட்டர் பாட்டில் மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து தண்ணி பிடிச்சி வைக்கணும். இன்றைக்கி வந்து 7 நாள் 7 ரெசிபீஸ் வந்து கார்த்திகா ரெசிபீஸ் சேனலுக்காக ஷூட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு க்ளீனிங்லாம் பண்ணி முடிச்சிடலான்னு முடிச்சிட்டேன். ஸோ ஃபுல் டேவுமே உங்களுக்கு ஷூட் பண்ணி காட்ட முடியல, நான் கார்த்திகா ரெசிபீஸ்க்காக ஷூட் பண்ணணும். இது வந்து நான் காலையில் ஒரு துணி துவைச்சி வச்சுருந்த துணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸில் வாங்கின துணிகள் இருக்குது. அப்புறம் சித்ராஸில் என்னுடைய வெட்டிங் டேக்கு வாங்கின துணிகள் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து நான் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் க்ளீன். தூங்கி எந்திரிச்சோடனே பெட்ரூம் எப்போவுமே வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருவேன் கையோட. ஸோ தட் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும். எப்போவுமே வேலை செய்யும்போது டயர்டாக இருந்தால் கூட கொஞ்சம் நேரம் வந்து அப்படி ரிலாக்ஸாக படுக்கலாம் அப்படின்னு நினச்சி படுக்கணுன்னாக்கா நம்ம கொஞ்சம் பெட்ரூம் எப்போவுமே க்ளீனாக இருந்தால் நல்லாயிருக்கும். பெட் ஸ்ப்ரெட் வந்து இந்த வீக்கெண்ட் வந்து நான் மாற்றிடுவேன். ஷர்வின் அதுக்குள்ளே தண்ணி வேணுமாம் அப்படின்ட்டு வந்தார். கேமரா ஆன் பண்ணால் ஃப்ரேமில் அவர் வரணும்னு நினைக்கிறாரு. தண்ணி வேணுமாப்பாண்ணா, ஆமான்னு சொல்லிக்கிட்டே போகுது அது குட்டி. ஸோ அடுத்தது பூஜை வேலை வந்து இன்றைக்கி ஈவினிங் தான் செய்யணும். நேற்று நைட்டு விளக்கேற்றினதோடு அப்படியே இருக்குது. இனிமேல் நைட்டு தான் நான் வந்து விளக்கேற்றணும். ஃபஸ்ட்டு வந்து சமைச்சிட்டு ஷூட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு 7 நாள் 7 ரெசிபி செஞ்சிடலான்னு இருக்கேன். மிஷின் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஈடு வாஷிங் மிஷினில் செகண்ட் டைம் நான் போட்டிருக்கேன் துணிகள். ஸோ 7 நாள் 7 ரெசிபிக்கு தேவையான காய்கறிகள்லாம் முன்னாடியே பிளான் பண்ணி நான் கட் பண்ணி வச்சுட்டேன். கார்த்தி, ஹாய். சாரி, ஹாய். நைட்டோட இருக்கேன், சாரி. இன்னைக்கு வந்து 7 நாள் 7 ரெசிபிக்காக நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். 7 ரெசிபிஸ் ஒரே நாளில் செய்ய போகிறேன். 7 நாள் 7 ரெசிபிஸ் என்னன்றது ரிவீல் பண்ண போகிறதில்ல. கார்த்திகா ரெசிபீஸில் வரப்போகுது, விதவிதமாக வரப்போகுது. ஸோ அதுக்காக தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். 7 விதமான ரெசிபிஸ் செய்கிறதுனால அடிக்கிற வெயிலுக்கு என்னால் கிச்சனில் நல்லா வேலை செய்ய முடியல. அதனால நான் வந்து குர்தாஸோ ஸ்கர்ட்ஸோ எதுவும் போடாமல் நைட்டி தான் ஃப்ரீயாக இருக்குது, வேலை செய்யறதுக்கு ஃப்ரீயாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது அடிக்கிற வெயிலுக்கு. அதான் நான் போட்டிருக்கேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. நேச்சுரலாக அவர் வந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் நீங்கள் பிளான் பண்ணும்போது முன்னாடியே இந்த மாதிரி காய்கறிகள் கட் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா மசாலா ஏதாவது பரட்டி வைக்கிறது, மேரினேட் பண்ண வேண்டியது, ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் முன்னாடியே செஞ்சு வச்சுட்டு நீங்கள் அடுப்பங்கரைக்கு போனீங்கன்னா வெயில் காலத்தில் உங்களுக்கு வந்து அனல் அவ்வளோவா தெரியாது. கொஞ்சம் அப்படியே டேபிள் ஏதாவது ஒன்று போட்டோ இல்லை தரையில் உட்காந்தோ ஹாலில் வந்து டிவி பார்த்துட்டே பாட்டு கேட்டுகிட்டே நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அலுப்பு தெரியாது. காலையிலேயே சாதம் வந்து வடித்து தட்டில் கொட்டி ஆற வச்சு அதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றி நான் இப்போ எடுத்து வச்சுட்டேன். ரொம்ப காஞ்சிட போகுது அப்படின்னு பவுலில் போட்டு நான் மூடி வச்சுட்டேன். எல்லா காய்கறிகளும் முன்னாடியே கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். பீட்ரூட் மட்டும் நான் வந்து பிரீத்தி ஜோடியாக்கில் வந்து துருவி எடுத்துக்கிட்டேன். மீதிலாம் கொஞ்சம் சாதம் தானே செய்ய போகிறேன், அதனால் கொஞ்சம் காய்கறின்றதுனால கையிலேயே கட் பண்ணிவிட்டேன். காலிஃப்ளவர் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டா ஈஸியாக இருக்கும் சமைக்கிறதுக்குன்ட்டு ஒரு பவுலில் தேவையான அளவு தண்ணி விட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு காலிஃப்ளவரும் அதில் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துட்டேன். ஸோ தட் அதில் இருக்க பூச்சிலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் க்ளீன் ஆயிரும், செத்து போயிடும். அடுத்து ஷூட்டிங் அப்போ வீடு கச்சா முச்சான்னு இருந்தது. கிச்சன் வந்து கச்சா முச்சான் தான் இருந்தது. 7 ரெசிபீஸ் இல்லைங்களா, அதனால் 7 ரெசிபீஸும் வந்து பார்த்திங்கன்னா 2 கடாய் யூஸ் பண்ணி தான் செஞ்சேன். ஒன்று வந்து மாயர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாயும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா செராமிக் கடாயும் தான் நான் செஞ்சுருந்தேன். 2த்துடைய லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த 2 கடாயும் மாற்றி ஒரு ரெசிபி ஒரு கடாயில் செஞ்சோடனே இன்னொரு கடாயை வந்து வளக்கிடுறது, அந்த கடாயை செய்யும்போது இந்த கடாயை வளக்கிடுறது, இந்த மாதிரி கையோட க்ளீன் பண்ணி செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ தட் நமக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரும்போது பெருசாக உங்களுக்கு வந்து வேலை இருக்காது. இந்த மாதிரி ப்ரீ பிளான் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னாக்கா எத்தனை ரெசிபியாக இருந்தாலும் எத்தனை பேருக்கு சமைச்சாலும் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லா விறுவிறுத்து முகமெல்லாம் அப்படியே எண்ணெய் வழிய வேர்க்க இருக்கேன். நான் செம்ம டயர்டாகிடுச்சு எனக்கு இதுக்கு. எங்கள் வீட்டில் ரொம்ப ஃபேவரட்டான ரைஸ் இது. காலிஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரில் அப்படியே எக்கு கோட்டாயிருக்கும். எக்கு தனியாக பிரிஞ்சு வராமல் காலிஃப்ளவர் மேலே அப்படியே எக்கு கோட்டாயிருக்கும். காலிஃப்ளவர் எக் கோட்டட் ரைஸ் இது ரொம்ப அருமையாக இருக்கும். 7 நாள் 7 ரெசிபியில் போட்டிருக்கேன் பாருங்கள்.
செம்ம டயர்டாக இருக்குது எனக்கு. இருக்கே பேக் பெயின் செம்மையாக வந்துருச்சு. 7 ரெசிபீஸும் செஞ்சாச்சு. நான் வந்து ஹாட் பாக்ஸ் வந்து ஒரு ஷாப்பிங் ஹால்லையும் வாங்கும்போது உங்களுக்கு எதுக்கு இத்தனை ஹாட் பாக்ஸஸ் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா, தேவையில்லாமல் வாங்கி நீங்கள் எங்கே தான் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பாருங்கள், இப்போ வந்து 7 ரெசிபீஸ் செஞ்சுருக்கேன். குட்டியாக அழகாக எனக்கு வந்து கொஞ்சம் ரெசிபி செஞ்சுருக்கு நான் பரிமாறத்துக்கு வச்சுருக்கேன். பாருங்கள், சர்விங் போர்டில் கரெக்டாக இருக்குது. நான் செஞ்ச 7 ரெசிபீஸ் இதுதான். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உடம்பு முடியாமல் செஞ்சால் கூட சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு திருப்தியாக இருக்குது. பீட்ரூட் கடாய் மசாலா ரைஸ், கத்திரிக்காய் பெரட்டல் பொடி ரைஸ், அதுக்கு நான் வேறு பேர் வச்சு அது மறந்துட்டேன் நான். கலர்ஃபுல் கேப்சிகம் எக் ரைஸ் அது. அப்புறம் கேரட் தக்காளி ரைஸ் அது. எக் கோட்டட் காலிஃப்ளவர் ரைஸ். வீட்டில் இருந்த எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. ஈவன் குழந்தைங்க கூட அது எக்குன்னே தெரியாமல் சாப்பிட்டாங்க. அந்தளவுக்கு அது பிடிச்சிருந்துச்சு. உங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக எல்லா ரைஸுமே செஞ்சு தரலாம். இந்த காலிஃப்ளவர் ரைஸ் கண்டிப்பாக பிடிக்கும். உருளைக்கிழங்கு வறுத்த சாதம் இது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொட்டுக்கடலை சாதம். ஸோ இந்த 7 ரைஸ் தான் நான் செஞ்சுருந்தேன். இந்த ரைஸோட பேர்லாம் பார்க்கும்போது ஒரே மாதிரி பேர் மாதிரி கூட இருக்கலாம். பட் இந்த ரைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டைலில் என் டச்சோட செஞ்சது. இதில் சிலது வந்து சில பேர் நீங்களும் கொஞ்சம் காமனாக என்ன மாதிரியே செய்கிற டைப்பாக இருக்கலாம். சிலது வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கலாம், சிலது தெரிஞ்சதாகவே இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் கார்த்திகா ரெசிபீஸில் 7 நாள் 7 லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸோ 7 ரெசிபீஸோ. இது வந்து நீங்கள் பாஸ்மதி ரைஸ், சீரக சம்பா, பச்சை அரிசி, புழுங்கல் அரிசி, பொன்னி அரிசி, எந்த விதமான அரிசிலையும் செய்யலாம். லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, மீந்து போன சாதத்தில் கூட இந்த ரைஸஸ்லாம் செய்யலாம் நீங்கள். இந்த 7 ரெசிபியும் செஞ்சுட்டு நல்லா வேர்த்து போச்சு. நான் போய் குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு குளிச்சுட்டு வந்துட்டு குழந்தைக்கு சாப்பாடெலாம் ஊட்டிட்டு இந்த 7 ரெசிபீஸுமே இருந்ததுனால நைட்டுக்கும் மதியானத்துக்கும் இதை தான் நாங்கள்லாம் சாப்பிட்டோம். ஸோ நானும் குளிச்சுட்டு வந்துட்டு குழந்தைக்கும் ஊட்டிட்டு நானும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்படியே லைட்டாக ரிலாக்ஸ் ஆனேன். கமெண்ட்ஸுக்கெலாம் அப்படியே ரிப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். இப்படி தான் ஆஃப்டர்நூன் போச்சு. ஈவினிங் வந்து துணி வந்து காமிச்சிருந்தேன் இல்லையா காலையில், அந்த துணியெல்லாம் மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மடித்து வச்சுட்ருந்தேன். அடுத்த துணி வந்து துவஞ்சு முடிச்சிருச்சு, போய் காய வைக்கணும். பட் நல்ல வெயில், கொஞ்சம் வெயில் தாழ கொண்டு போய் காய வைக்கலாம், லைட்டாக ஒரு 3 மணிக்கு மேலே போகலாம் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். 3 மணிக்கே செம வெயில் தான் இருக்குது இல்லைங்களா. ஸோ எல்லா துணியும் மடித்து வச்சிடுறேன். சம்டைம்ஸ் நமக்கு முடியலன்ட்டு துணியை எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம அப்படியே எடுத்து ஒரு மூட்டையாக ஓரமாக வச்சுருவோம், அப்புறம் மடிச்சுக்கலான்ட்டு. அது என்ன ஆயிரும், மாற்றி அது மேலே வெயிட் போட்டு இல்லை ஹாலில் இருக்க துணி எடுத்துகிட்டு போய் சேரில் போடுவோம், அதுக்கப்புறம் உள்ளே கொண்டு போய் போடுவோம், அதுக்கப்புறம் திருப்பி வெளில வரும். அதில் என்ன ஆயிரும்னா சுருக்கமாக ஆகிடும். அப்புறமேட்டு நமக்கு வந்து ஒரு நீட் ஃபினிஷே இருக்காது. நம்ம வந்து உட்காந்து ஒரு துணியை அயன் பண்ண வேண்டி இருக்கும். கொஞ்சம் நேரம் வெயிலில் நல்லா சுரீர் வெயிலில் வந்து காய வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா கையிலேயே நீவி விட்டு இந்த மாதிரி மடிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அயன் பண்ண தேவையே இருக்காது. ரொம்ப அழகாக கையிலேயே நீவி விட்டு மடிச்சிடலாம் நீங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பொறுமையாக மடிச்சுக்கலாம்னு வச்சாக்கா 2 வேலை தான். நம்ம உட்காந்து ஒரு ட்ரெஸ்ஸையும் அயன் பண்ண வேண்டி வந்துடும். அதுக்கு நம்ம சோம்பேறித்தனம் பார்க்காம பொறுமையாக அந்த மாதிரி மடித்து வச்சிடலாம். ஏதாவது ஒரு சாங் கேட்டுக்கிட்டே இந்த மாதிரி உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிட்டே மடிங்க. இந்த ஹாட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷர்வனுடைய கிளாஸ் டீச்சர் கொடுத்துருக்குறாங்க. ஷர்வனுடைய கிளாஸ் டீச்சர், இப்போ ஷர்வன் வந்து பார்த்தீங்கன்னா வெலமால் ஸ்கூலில் யூகேஜி படிக்கிறாரு. அவருடைய கிளாஸ் டீச்சருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மேம், விஜயலட்சுமி அவங்க பேர். ஸோ விஜய் மேம்க்கு வந்து தேங்க்யூ. ஷர்வின்காக இந்த கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஷர்வினுக்கு மட்டும் இல்லை, அவங்களோட கிளாஸில் இருக்கக்கூடிய எல்லா கிட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஹாட் பாக்ஸஸ். எத்தனை டீச்சர்ஸ் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு தெரியல. விஜய் மேம்க்கு தேங்க்யூ ஸோ மச். ஷர்வினுக்கு வந்து எல்கேஜியில் கிடச்ச மிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிஸ் ஷர்வினுக்கு கிடச்ச மிஸ்ஸோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா மேம். அவங்களுமே வண்டர்ஃபுல் டீச்சர், சூப்பர் டீச்சர். இந்த நேரத்தில் அவங்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த ட்ரெஸ் வந்து என்னோடய வெட்டிங் டே ட்ரெஸ் சித்ராஸ்லேருந்து வாங்கியிருந்தது. இதனுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 3299, 30% ஆஃபில் வாங்கியிருந்தேன். 2300க்கு வாங்கியிருந்தேன். நல்லா கிராண்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஒர்க் இருந்தது, ஸ்டோன் ஒர்க்லாம் இருந்தது. நல்ல ஒரு பிரைட் நேவி ப்ளூ வந்து டாப்லேயும் யோக் லைன்லேயும், கீழே வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர். ஸோ இது வந்து ஆக்சுவலாக பிங்க் கலர் தான், பட் வீடியோவில் வந்து லைட்டிங்னால உங்களுக்கு இந்த மாதிரி தெரியுதா என்னன்னு தெரில. வெயிலில் கேமராவில் எப்பவுமே கொஞ்சம் வித்தியாசமான கலர் தானே தெரியும். நல்லா அதிகப்படியான ஃப்ளேர் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸு, ரொம்ப நல்லா இருந்தது. இதுதான் நான் என்னுடைய வெட்டிங் டே விலாகில் பார்த்துருந்துருப்பீங்க. வெட்டிங் டே விலாக் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, பாருங்கள். ஸோ அதனுடைய துப்பட்டா வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ அண்ட் பிங்க் இருக்கிற மாதிரியான ஒரு நார்மல் துப்பட்டா தான் இது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் தான். இது வந்து கொஞ்சம் லூஸாகவே இருந்தது. எனக்கு வந்து இது ஆல்டர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. கையெல்லாம் நல்லா ஷோல்டர்லாம் லூஸாக இருந்தது, ஆல்டர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நல்லா சூப்பர் பிங்க், பிரைட் பிங்க். பட் வீடியோவில் வந்து வேறு கலரில் தெரியுது, பட் சூப்பர் பிங்க்.
அண்ட் கோல்ட் ஷோல்டர்ஸ் இருக்குது. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மிரர் ஒர்க், சீக்வன்ஸ் ஒர்க்லாம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் உங்களுக்கு கீழே கோல்டன் கலர் வருது இல்லைங்களா, அதுலேயே செல்ஃப் டிசைன் இருந்தது, எம்போஸ் ஒர்க் மாதிரி இருந்தது, நெட்டட் மெட்டீரியலில் இருந்தது. ரொம்ப கிராண்டாக இருந்தது அந்த கோல்டன் கலரே. இந்த ட்ரெஸ் நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக ஒரு பார்ட்டி வேர் மாதிரி இருந்தது. இதுலேயுமே நிறைய ஃப்ளேர் இருந்தது. இதனுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 4200, 50% ஆஃபரில் 2100க்கு வாங்கினேன். 4200னா கண்டிப்பாக வாங்கியிருக்க மாட்டேன். ஆஃபரில் இருந்தனால நான் அதை கிராப் பண்ணி வாங்கிக்கிட்டேன். இதுவும் சித்ராஸில் தான் வாங்கினது. இந்த டிஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸில், இனிமேல் நான் காட்ட போகிற எல்லா ட்ரெஸ்ஸும் மேக்ஸில். தனியாக ஸ்லீவ் அட்டாச் பண்ணாமல் இந்த மாதிரி சைட்லேயே இந்த மாதிரி சேர்ந்த மாதிரி ஸ்டிச்சிங்கில் போவோம் பாருங்கள், அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது மரூன் கலர், வீடியோவில் வந்து ரெட் கலரில் தெரியுது. 349 ருபீஸ் அந்த டிஷர்ட். அப்புறம் இந்த ட்ராக் பேண்ட் வாங்கியிருந்தேன். இது வந்து வீட்டுக்கு போட்டுக்கலாம். என்கிட்ட ட்ராக் பேண்ட்ஸ் நிறையா இருக்குது. ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிள் லென்த்தோ இல்லைனா 3/4 அந்த மாதிரி தான் இருக்கும். அதோட வீடியோவில் அப்பியர் ஆனால் நல்லா இருக்காது அப்படின்றதுனால ஃபுல் பேண்ட்ஸ் வாங்கலான்னு நான் வாங்கினேன். இந்த பேண்ட்டுடைய விலை 449 ருபீஸ். டிஷர்ட்ஸ் எல்லாமே 349 ருபீஸ்னு வாங்கினேன். 2 349க்கு டிஷர்ட் வாங்கினீங்கன்னா, 2 துணி வாங்கினீங்கன்னா 100 ருபீஸ் ஆஃபர். பேண்ட்லேயுமே 2 பேண்ட் வாங்கினீங்கன்னா 449 ருபீஸ், 449 ருபீஸ்க்கு வாங்கினீங்கன்னா 100 ருபீஸ் ஆஃபர்னு உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் ஆஃபர் கிராப் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி ஆஃபரில் இருக்க துணிங்க மட்டும் வாங்கினேன். இன்னொரு ஒரு பேண்ட் வாங்கியிருந்தேன் அந்த ஆஃபர் கிராப் பண்ணுறதுக்காக பிளாக்கில். ஸோ அதுக்காக இது நான் முன்னாடி ஒரு டிஷர்ட் காமிச்சிருந்தேன் இல்லைங்களா, அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் கலர். அந்த மாதிரி ஷார்ட்ஸும் வச்சுருக்கேன், 3/4 நான் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டிஷர்ட், ரொம்ப சூப்பர் ப்ளூ. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது சைடில் வந்து இந்த மாதிரிலாம் பட்டன்ஸ்லாம் டீட்டெயிலிங் கொடுத்துருந்தாங்க. மேலே வந்து ஸ்ட்ரைப்டும் கீழே வந்து பிளெயினாகவும் இருந்தது. மேலே லைட் கலரும் கீழே வந்து டார்க் கலரில் இருந்தது. இது வரைக்கும் நான் டிஷர்ட்ஸில் ஸ்ட்ரைப்டே போடல. ஈச் வந்து 349 ருபீஸ் ஆஃபர் போக நான் வாங்கினேன். ஸோ நான் பிளான் பண்ணி 2 வாங்கினதுனால ஒரு டிஷர்ட்டும் எனக்கு 300 ருபீஸ் கிடச்சிச்சு. அண்ட் பேண்ட் ஒன்று 400 ருபீஸ்க்கு கிடச்சிச்சு. ஃபஸ்ட்டு வந்து மேலே லைட் கீழே டார்க் பார்த்தீங்க இல்லையா, மேலே வந்து ஸ்ட்ரைப்ஸ் கீழே பிளேன் இருந்தது. இது அப்படியே உல்ட்டா, மேலே டார்க் மேலே பிளேன், கீழே வந்து ஸ்ட்ரைப்ஸ் கீழே லைட் கலர் அந்த மாதிரி. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து இந்த மாதிரி பட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 349. ஸோ அவ்வளோதான். இதுதான் நான் மேக்ஸில் வாங்கினேன். மேக்ஸ்னால் எங்கன்னா விஆர் மால் மேக்ஸில் வாங்கினது. நீங்கள் வந்து லாஸ்ட் விலாகில் பார்த்துருப்பீங்க இல்லையா, நான் வந்து வெளில போனேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. சித்ராஸில் ட்ரெஸ் வாங்கிட்டு அப்படியே படத்துக்கு போகலான்னு இருந்தோம். படத்துக்கு போயிட்டு வரதுக்கு பார்த்து இப்போ எதுவுமே எனக்கு வந்து பிடிச்ச ஹீரோஸோ ஹீரோயின் படமோ இல்லை, அவருக்குமே அவ்வளோ ஃபேவரட் மூவிஸ் இல்லை. அந்த பைசாக்கு இப்போ ஆஃப் இருக்குது. எனக்கு வந்து வெயில் காலம் இருக்கனால சம்மர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுறதுக்கு, குடிஞ்சிருந்து வேலைலாம் செய்கிறதுக்கு ஃப்ரீயாக எனக்கு ட்ரெஸ்ஸஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக நான் அதை வாங்கிக்கிறேன். பட்ஜெட்டை வந்து மாற்றி பிளான் பண்ணிட்டோம். ஸோ ஆஃபரில் இருந்த துணிகள் மட்டும்தான் வாங்கியிருக்கேன். வீணாக நான் செலவு பண்ணலை. தேவைப்படுற துணிகள் மட்டும்தான் வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம வேறு ஒன்றுத்துக்கு செலவு பண்ணலான்னு வச்சுருந்தாலும் அது தேவையா இல்லை வேறு இன்னொன்று தேவையான்னு பார்த்து நம்ம பட்ஜெட் பிளான் பண்ணும்போது எது ரொம்ப தேவை எது தேவை இல்லைன்றதை நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஈவன் படத்துக்கு போய் உட்காந்து படத்தை தான் பார்த்துருப்போம். பட் ஷாப்பிங் பண்ணும்போது நானும் அவரும் கலந்து பேசி உனக்கு இது சூட் ஆகுது இது சூட் ஆகலன்னு ட்ரையல் ரூமில் வந்து கூட இருந்து பார்த்து, ஸோ அந்த மாதிரி நாங்கள் கம்யூனிகேட் பண்ணி அன்னைய டேவும் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் போச்சு. ஒன்றா தான் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். எனக்கும் ஷாப்பிங் பிடிக்கும், அவங்களுக்கும் ஷாப்பிங் பிடிக்கும். ஸோ எங்களோட மைண்ட் செட் வந்து ஷாப்பிங் வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய பர்சன். அதனால் அதையுமே நாங்கள் என்ஜாய் தான் பண்ணோம். அண்ட் காசை வந்து தியேட்டருக்கு இல்லாமல் இந்த மாதிரி நாங்கள் செலவு பண்ணிக்கிட்டோம். அவருக்கு இப்போ தான் ரீசெண்டாக டிஷர்ட்ஸ் வாங்கியிருந்தோம், உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், டிமார்ட்டில் நான் காமிச்சிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அதனால் அவர் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. கொய்யாக்காய் சாப்பிட்டுட்ருக்கேன். இங்கே இருக்கக்கூடிய கேரட் வெள்ளரிக்காய் சாப்பிட்டுருக்கேன். வெயில் காலம் ஆரம்பிச்சிச்சு. ஏன் சாப்பிட்டே பேசுகிறேன் கேமரா முன்னாடி, ட்ரெயின் போகுது. கேமரா முன்னாடி டீசெண்டாக பேசிட்டு அப்புறம் சாப்பிட்லாமே, இல்லைன்னா சாப்பிட்டுட்டு பேசலாமே நினைக்கலாம். இந்த வீடியோ பார்க்கும்போது தான் அப்படி பார்த்துட்டே போய் ஏதாவது ஒன்று எடுத்து நீங்கள் யாராவது சாப்பிட்ற மாட்டிங்களா, உங்களை நீங்கள் டேக் கேர் பண்ணிக்க மாட்டிங்களா அப்படின்னு நினச்சி தான் சாப்பிட்டே பேசுகிறேன். குழந்தைங்களுக்குலாம் நம்ம பார்த்து செய்கிறோம். ஃப்ரூட்ஸு நட்ஸு எல்லாமே டைம் கொடுக்குறோம். பட் நமக்கும் கொஞ்சம் எடுத்துக்க வேண்டியது அவசியம். உங்களையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்களுமே வெயில் காலத்தில் கூலாக வச்சுக்க உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் அப்பப்போ இன்டேக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க. அடுத்த ஈடு துணி முடிஞ்சிருச்சு. நான் காயப்போட மறந்துட்டேன் ஹெவி ஒர்க்கில். அதை கொண்டு போய் காய வச்சுட்டு வரணும். நல்லா இப்போவே வெயில் அடிச்சுட்டு தான் இருக்குது. அடிக்கிற வெயில் அது காஞ்சிரும். ஒரு 2-3 ஹவர்ஸில் காஞ்சிரும். இதை போய் காய வச்சுட்டு வரணும். இப்போவே எனக்கு ரொம்ப டயர்டாக ஆகிட்டேன். துணியை காய வச்சுட்டு வந்தோன்னா நல்லா அப்படியே ஸ்வெட் ஆகி என்னால் முடியாமல் கொண்டை போட்டுட்டேன். நைட்டியும் மாற்றிட்டு வந்துட்டேன். ஏன்னா என்னோடய சுடிதார் ஃபுல்லாக ஈரமாகிடுச்சு. அதனால் நான் உங்களுக்கு காமிச்ச எல்லா ட்ரெஸ்ஸும் கையோடு மடித்து வச்சுட்டேன். நான் அப்போ இனிமேல் கொஞ்சம் ரெஸ்ட்டு தான் எடுக்க போகிறேன். ஸோ எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டேன். கொஞ்சம் டயர்டாக இருக்குது. கமெண்ட்ஸ்லாம் ரிப்ளை பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இப்போ கமெண்ட்ஸ்லாம் ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன். அப்படியே கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு நினச்சேன். அதை நான் சுடிதார் வந்து மாற்றிட்டேன். மாடிக்கு போய் துணி காய வச்சுட்டு வந்தோன்னா டயர்டாகிடுச்சு. வேர்த்து கொட்டி ட்ரெஸ்ஸே ஈரம் ஆகிடுச்சு. நான் அதனால் நைட்டிக்கு மாற்றிட்டேன்.
ஃப்ரெண்ட்ஸ் மதியானம் செஞ்ச அதே சாப்பாடே நைட்டும் மீதம் இருந்தது. அதை தான் நைட்டுக்கும் சாப்பிட்டோம். ஸோ ஈவினிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து கொஞ்சம் நேரம் எடிட்டிங் பார்த்தேன். அப்புறம் கமெண்ட்ஸ்லாம் ரிப்ளை பண்ண நைட்டு குழந்தை கூட்டிகிட்டு நானும் சாப்பிட்டு தூங்குறதுக்கே லேட் நைட் ஆகிடுச்சு.